இப்போ சீட் நாட் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லென்த் ரோப்பில் சென்டரை எடுத்துகிட்டு நம்ம பாடிக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டு முன் பக்கமாக ஒரு ரீஃப் நாட், போட்டாச்சு. தொப்புளுக்கு மேலே போடணும் இதை. அப்புறம் அப்படியே அந்த ரெண்டு எண்டையும் லெஃப்ட் சைடு காலில் ஒன்று, ரைட் சைடு காலில் ஒன்று உள்ளார விட்டு நம்ம இடுப்பு சைடில் கீழேருந்து மேலே விட்டு ஃபுல்லாக வாங்கிக்கிறோம் ரெண்டு பக்கமும். அப்புறம் நம்ம எடுத்த அந்த கீழேருந்து மேலே வர ரோப்பில் ஒரு 1/2 இன்ச் அடியில் விட்டு முன்னாடி வாங்கிக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ரோப்பை நம்ம ஆல்ரெடி காலுக்கு அடியிலேருந்து விட்ட அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே விட்டுட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ரீஃப் நட், அந்த இன்னும் 2 கூட. அப்புறம் மீதி இருக்கிற ரோப்லாம் கொஞ்சம் நமக்கு முன்னாடி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பின்னாடி போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம போட்ட சீட் நாட்டில் கேரபினர் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த சென்ட்ரல் லூப்பு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற 2 ரோப், 3த்தையும் சேர்த்து போட்டு டைட் பண்ணிட்டு அந்த ஓப்பன் பண்ணுறது முன்பக்கம் வர மாதிரி விட்டுக்கணும். ஏன் அது முன்னாடி வர மாதிரி காமிக்கிறோன்னா, நம்ம வேறு ஏதாச்சும் சப்போஸ் ரோப்போ வேறு ஏதாச்சும் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்பக்கம் உள்ளே அழுத்திட்டு மாட்டிக்கலாம். இந்த சீட் நாட்டோட யூசேஜ் பார்த்திங்கன்னா, ஒரு ரிவரை வந்து ஒரு ரோப்பில் கிராஸ் பண்ணுறோம். அந்த டைமில் அந்த சென்டரில் இருக்கிற லூப்பில் வந்து ஒரு முன்ன கேரபினர் போட்ட மாதிரி போட்டு அதில் மேலே கிராஸ் பண்ணுற ரோப்பில் மாட்டிக்கிறோம். சப்போஸ் நம்ம கயிறுலேருந்து கீழே ஏதாவது தவறி விழாமல் இருக்கிறதுக்காக, அப்புறம் பில்டிங் டு பில்டிங் கயிறில் கிராஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சீட் நாட்டை போட்டு நம்ம சேஃப்டிக்காக போட்டுக்கலாம்.